ஆஹா, கல்யாண வீட்டு சாப்பாடு சூப்பராக இருக்கே பார்க்குறதுக்கு. ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான். என்னடா இது, சாப்பாட்டில் உப்பு சுத்தமாக இல்லை. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, ஆனால் உப்பு ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்க சாப்பாட்டில். இந்த சாப்பாடை சமைச்ச சமையல்காரருக்கு உப்பை பற்றி ஒரு லெக்சரர் எடுத்துட வேண்டியதான். அப்புறம் உப்பை பற்றி மறக்கவே மாட்டார். கூப்பிட்டீங்களா சார்? நான் தான் சமைச்சேன் சாப்பாடை. என்ன பிரச்சனை? ஏம்மா, இவ்வளோ நல்ல சாப்பாடு பண்ணிட்டு அதில் உப்பை மறந்துட்டியாம்மா? உப்பை எவ்வளோ கஷ்டப்பட்டு தயாரிக்கிறாங்க தெரியுமா உனக்கு? கொஞ்சம் இந்த இடத்துல வந்து பாரு. இங்கே தான் வந்து உப்பெல்லாம் செய்கிறாங்க. கடல்லேருந்து எல்லா உப்பையும் எடுத்து கொண்டு வந்து இங்கே வந்து போடுறாங்க. உப்புனா என்னன்னு தெரியுமா உனக்கு? உப்புனா சோடியம் குளோரைட். சோடியம் குளோரைட்னா என்னன்னு தெரியுமா? சோடியம் வேற, குளோரைட் வேற. உப்பு கடல்லேருந்து எடுக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் சார். அது என்ன சுரக்காட் குரக்கான்ட்டு? ஆமாம், நல்லா புரிஞ்சுக்க. உலகத்தில் இருக்க எல்லா விஷயமும் வந்து இட்ஸ் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ். அதே மாதிரி தான் உப்பும். உப்புங்கிறதுல வந்து 2 மெயின் ஆட்டம்ஸ் இருக்குது, சோடியம் அப்புறம் குளோரின். சோடியத்தோட ஃபார்முலா பார்த்துக்கிட்டா Na, அப்புறம் குளோரைடோட ஃபார்முலா பார்த்துக்கிட்டா Cl. இந்த Na அண்ட் Cl சேர்ந்தது தான் சோடியம் குளோரைட். சோடியம் குளோரைட் தான் உப்பு. இந்த உப்பை தான் நம்ம கடல் தண்ணியிலேருந்து எடுக்கிறாங்க. இதுக்கு முன்னால் நான் உன்னை கூட்டிகிட்டு போய் காமிச்சேன்ல, அதே மாதிரி கடல் தண்ணியை எடுத்து அதை காய வச்சு அதுலேருந்து உப்பை தனியாக எடுக்கிறாங்க. அப்போ உனக்கு என்ன ஞாபகம் வரணும்? உப்புன்னா சோடியம் குளோரைட். சொல்லு. லூசாயா நீயே? சோத்துல உப்பு போட சொன்னா போட்டிருப்பேன். அதுக்கு பதிலாக இவ்வளோ பெரிய கிளாஸ் எடுத்துட்டேன். பரவாயில்ல மக்களே, நீங்களாம் டென்ஷன் ஆகாதீங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.